ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி யூடியூப் சேனல். இந்த 2025 ஆரம்பிச்சிலிருந்து ஏகே ஃபேன்ஸை கையிலே பிடிக்க முடியலைங்க. அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்டேட்டுக்கு மேலே அப்டேட்னு வந்துகிட்டே இருக்குது. மேஜராக ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அது மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்குது. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி விடாமுயற்சி படத்தோட ஒரு ரிலீஸ் இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி குட் பை டகிலி படத்தோட ரிலீஸும் இருக்குது. ஸோ இந்த வருஷம் நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் வருஷமாக தான் அமைய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அடுத்ததாக ஒரு பெரிய நடிகர் நடித்த ஒரு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகுதுன்னா அது டீகோடிங் பண்ணுற அப்படின்ற பேரில் பாட்டை பிரித்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த விடாமுயற்சி படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட டீகோடிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதில் ஒரு டீகோடிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி படத்தில் இருந்தால் ரொம்ப சூப்பராக அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது என்னன்னா, இந்த ட்ரெய்லர் கட்டில் ஒரு கேரக்டர் ஒன்று காட்டுவாங்க. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா தோனியோட ஹேர் ஸ்டைல் வச்சு கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு நம்ம ஏகேயோட முகத்தோற்றத்தில் செவுத்தில் சாஞ்சு நின்று ஸ்டைலை தம் அடிச்சு நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க. இந்த கேரக்டரோட தோரணையான பிஹேவியர் பார்த்து இந்த கேரக்டரும் அஜித் சார் தான் என்ன இவர் வில்லன் கேரக்டர் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஃபயர்ல விட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இது அஜித் சாரே கிடையாது, வேற ஒரு ஆர்டிஸ்ட் சைட் ஆங்கிள் பார்க்கறதுக்கு நம்ம ஏகே மாதிரி இருக்கிறனால நம்ம தப்பா அசியூம் பண்ணிட்டு தியேட்டரில் போய் உட்காந்து ஏமாந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் பார்த்த டீகோடிங் வீடியோவில் இந்த வில்லன் கேரக்டர் நம்ம ஏகே தான். என்ன, இந்த வில்லன் கேரக்டருக்கு ட்வின் பிரதர் ஒருத்தர் இருக்காரு. இந்த 2 ட்வின் பிரதர் ஏகேவும் நம்ம ஹீரோ ஏகேவை பாடா படுத்துறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஏகே எப்படி மாசா ரிப்ளை பண்றாரு அப்படின்றத அந்த விடாமுயற்சி படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டீகோடிங் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. பட் இதை கேட்டோன்னே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. இதே கதையை விடாமுயற்சி படத்தில் வச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு விடுங்க. கைஸ், சின்ன ஒரு மேட்டர் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுங்க. PYGMI, அதாவது பிக்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். இது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் மாதம் 799 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும், நீங்களும் ஒரு ஓனராகவோ பிஸ்னஸ் மேனாக கூட ஆகலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிட்ட இருக்க ப்ராடக்ட்டை உங்களோட ஓன் பிராண்டில் நீங்கள் இந்த ஆப்பை பயன்படுத்தி சேல் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட பேஸே உங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை உங்களோட ஓன் பிராண்ட்லேயே சேல் பண்ண வைக்கிறது தான். இந்த ட்ரெஸ், பியூட்டி கிராசரிஸ் பண்ணுற ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸை உங்களோட வெப்சைட்டில் உங்களோட தீம்லேயே நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த பிக்மி ஆப்பில் 799 பேக்கேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றி மேலும் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.